Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வந்துட்டு நான் இந்த ஒரு பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி மேக்கப் டியூட்டோரியல் மேக்கப் டியூட்டோரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து காமிச்சிருக்கேன். லைக் சிம்பிள் ஸ்டெப்ஸ், சிம்பிள் ப்ராசஸ். அது சிம்பிள்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும். நான் வந்து டீடைல்ஸ் ரொம்ப இன்டெப்தா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஃப்ரம் ஸ்கின் ப்ரெப் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றது. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க அட்வான்ஸ் லெவல்ல இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ செக் பண்ணுங்க. ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்களா இருக்கும். அது வந்துட்டு இதுல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இதுல நான் சொல்லியிருக்க அந்த டிப். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வீடியோவ பாருங்க. வீடியோவ பார்த்துட்டு இந்த லுக்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் எப்படி இந்த லுக் கிரியேட் பண்ணேன், பேஸ்க்கு என்ன மாதிரியான டிப்ஸ்லாம் வச்சிருக்கேன், எப்படி நான் கைட் பண்றேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. என்னுடைய பேர் ஸ்கின் மோட் ஆன் 2 விஷயங்கள் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பண்ணணும் ஸ்கின் ப்ரெப்ல. ஸோ ஸ்கின் ப்ரெப்னு வரும்போது மாய்ஸ்சரைசர், சீரம் அது இதுன்னு போடுறது உண்டு. ஆனா அதுக்கும் முன்னாடி மறக்காம பண்ண வேண்டிய ஒண்ணு லிப் ப்ரெப். நீங்க லிப் பாம் இல்லைன்னா லிப் கிளாஸ் எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து லிப் கிளாஸ் யூஸ் பண்ணிக்க போறேன். இது ஜஸ்ட் அந்த ஒரு நரிஷ்மெண்ட் அண்ட் உங்க லிப்ஸ் வந்துட்டு ட்ரை ஆக்காம இருக்கிறதுக்கு. அண்ட் நான் வீடியோக்காகன்றதுனால இந்த கிளாஸ் போடுறேன். அது வந்து கொஞ்சோண்டு டிண்ட் கொடுக்கும் அப்படின்றதுனால. பிளஸ் என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் காலி பண்ணணும். அடுத்தது ஸ்கின் ப்ரெப். வெரி 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 இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஒரு ஸ்கின் கேர் ஜங்கியா இருக்கீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து அத்துப்படியான ஒரு விஷயமா இருக்கும். இல்ல நான் வந்து எல்லாத்துக்குமே புதுசு அப்படின்னா கீப் இட் சிம்பிள். ஸோ ஒரு மாய்ஸ்சரைசர் மட்டும் வச்சுக்கோங்க. அது வந்து ஆல்ரவுண்டரா இருக்கணும். அதாவது மாய்ஸ்சரைஸ் பண்ணும், நரிஷ் பண்ணும். உங்களோட ஸ்கின்னை வந்து அதை ஹெவி ஆக்கக்கூடாது, ரொம்ப கிரீஸி ஆக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனா இன்னைக்கு டாக்டர் ஷிட்ஸோட செரமைட் அண்ட் வைட்டமின் சி ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் வச்சிருக்கேன். இது என்னுடைய ஆப்சல்யூட் ஃபேவரட். இதுல வைட்டமின் சி காம்ப்ளெக்ஸ், செரமைட் காம்ப்ளெக்ஸ் அண்ட் அஸ்வகந்தா எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு. இது வந்து நல்ல ஒரு லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர். உங்க ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணி பிரைட்டன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஜஸ்ட் ஒரு சைடு ஃபர்ஸ்ட் போட்டு காமிக்கிறேன். இது எந்த அளவுக்கு லைட்டா குயிக்கா என்னுடைய ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆயிக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு. ஸோ நீங்க வந்து பிகினரா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுடைய ஆயிலி ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு அப்ரோப்ரியேட்டான ஹெவியா ஃபீல் ஆகாத மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் பாக்குறீங்க, இதை நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அப்படியே ஜில்லுன்னு இன்ஸ்டன்டா என் முகத்துல வந்து செம்ம லைட்டா வந்து ஃபீல் ஆகுறது வந்து அப்படி தெரியுது. இது லாங் டேர்முக்கு உங்க ஸ்கின்னுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்த் பில்டரா இருக்க போகுது. இதுல 4 டைப்ஸ் ஆஃப் செரமைட் இருக்கு. அது வந்து உங்க ஸ்கின்னோட மாய்ஸ்சர் பேரியரை ஸ்ட்ரென்தன் பண்ண போகுது. கிளிசரின் உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை லாக் பண்ண போகுது அண்ட் ரீமாய்ஸ்சரைஸ் பண்ண போது த்ரூ அவுட் த டே. ஆல்சோ வைட்டமின் சி இருக்கு. இது உங்களுக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அண்ட் பிக்மெண்டேஷன்ல ஒர்க் பண்ணி ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் கைஸ். உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த போர்ஸ் எல்லாம் வந்து கிளாக் பண்ண போறதும் கிடையாது. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம். நீங்க ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இந்த டாக்டர் ஷிட்ஸோட அஃபிஷியல் வெப்சைட் அமேசான், நைகான், ஃபிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு கூப்பான் கோட் கொடுக்குறேன். இந்த கூப்பான் கோட் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் அப்போ நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் ஆஃபர் கிடைக்கும். மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கின் ப்ரெப் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இது பண்ணாம நீங்க மேக்கப் போடுறீங்கனாலும் அது வந்து ஃபிளாலஸா வந்து டுவர்ட்ஸ் த எண்ட்ல தெரிய போகுது கிடையாது. அப்ளிகேஷனும் வந்து பாத்தீங்கன்னா கஷ்டமா இருக்க போகுது. ஸோ இதுக்கு மேல நம்ம அடுத்தடுத்து மேக்கப் போடுற ஸ்டார்ட் பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணிடலாம். அடுத்தது ஒரு பேரியரா இருக்கும். அதாவது ஸ்கின் கேருக்கும் மேக்கப்புக்கும் நடுவுல ஒரு பேரியர் மாதிரி இருக்கிறது பிரைமர். இது பேரியர் மாதிரி மட்டும் இல்லாம உங்களுடைய மேக்கப் வந்துட்டு ஸ்கின்ல பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. பட் ரிமெம்பர், உங்களுக்கு ஸ்வெட்டி ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஸ்வெட் ஆகும். அது உங்களுக்கு மேக்கப்பை வந்துட்டு 100% ரிமூவ் பண்ணிட போறது கிடையாது. உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகும், கரையும். நீங்க மேக்கப் வந்துட்டு பிளாட் பண்ணி கொஞ்சமா ரிமூவ் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்துட்டு உங்க ஸ்கின் பழைய ஸ்கின், அதாவது மேக்கப்பே இல்லாத பேட் ஸ்கின் மாதிரி தெரிய போறது கிடையாது. இந்த பிரைமர் வந்துட்டு உங்க ஸ்கின்ல இருக்க வரைக்கும் கொஞ்சோண்டு மேக்கப் வந்து பிடிச்சு வச்சுக்கும். அது உங்களுக்கு அந்த ஒரு டிண்ட் வந்து கொடுக்க போகுது. ஸோ பிரைமரையும் மறக்கவே மறக்காதீங்க. அதனால ஒரு க்ரீம் பேஸ்ட் ஹைட்ரேட்டிங் டாக்கி பிரைமர் தான் வந்து போட்டிருக்கேன். இது என்னுடைய மேக்கப்பையும் அழகா பிடிச்சிக்கும். என்னுடைய ஸ்கின்னையும் வந்து நல்ல நரிஷ்டா மாய்ஸ்சரைஸ்டா பார்த்துக்கும். அடுத்து கலர் கரெக்ஷன் ஒரு ஸ்டெப் இருக்கு. அது வந்து என்ன பண்ண போகுதுன்னா, இப்போ எனக்கு இங்க வந்து டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன், வாய் சுத்தி ஒரு கலரா இருக்கு, நெத்தியில டேன் இருக்கு, இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ என்னுடைய ஸ்கின் டோனுக்கு கலர் கரெக்ஷனுக்கு நான் வந்துட்டு ஒரு ரெட்டிஷ் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நீங்க ஃபேர் ஸ்கின் டோன்ல, வீட்டு ஸ்கின் டோன்ல இருக்கீங்கன்னா பீச் கரெக்டர் இல்லைன்னா ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரெட்டிஷ் ஆரஞ்சு, கொஞ்சம் டீப்பான ஆரஞ்சு. நிறைய கூட நீங்க இது போட வேணாம், கொஞ்சோண்டு போட்டீங்கனாலே போதும். நான் என்னுடைய கை வச்சு ஃபர்ஸ்ட் இப்படி அழகா ஸ்ப்ரெட் பண்றேன். ஸோ ஈவனான அப்ளிகேஷனுக்காக. ஏன்னா இந்த ஆரஞ்சு நிறைய போட்டாலும் பிரச்சனை ஆயிடும். இப்படி டேப் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணின்னு பண்ணிக்கோங்க. அடுத்து கண்டிப்பா உங்ககிட்ட இருக்க வேண்டியது இந்த மாதிரி ஒரு டேம்ப் பியூட்டி ஸ்பஞ்ச். அதை நான் ஈரம் பண்ணி ஃபுல்லா புழிஞ்சு வச்சிருக்கேன் தண்ணியெல்லாம். ஸோ இப்போ இந்த ஆரஞ்சு மேலே இப்படி ரன் பண்ணும்போது என்ன பண்ணுன்னா, ஆரஞ்சு இதை அழகா பிளெண்ட் பண்ணும். அண்ட் ஏதாவது எக்ஸஸ் ப்ராடக்ட் இருந்ததுன்னா இதை ரிமூவ் பண்ணிடும். அடுத்தது ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஸ்டெப்ல வந்து ஃபவுண்டேஷன், கன்சீலர், பிபி கிரீம், சிசி கிரீம் நீ எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்றேன். லாக்மியோட 9to5 ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை என்னுடைய ஸ்பஞ்ச்லேயே எடுக்கிறேன். இது சிலர் வந்து ப்ரஷ்ல அப்ளை பண்ணுவாங்க, சிலர் கையிலே அப்ளை பண்ணுவாங்க. பட்
ஸ்பஞ்ச் தான் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க போகுது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஸ்கின் லைக் ஸ்மூத் வெல்வெட் ஃபினிஷ் குடுக்கறதுக்கு. நீங்க பிரஷ்ல அப்ளை பண்றீங்கனாலும், அதுக்கப்புறம் ஸ்பஞ்சுல வந்துட்டு ஒரு லேயர் வந்து நீங்க ரன் பண்ற மாரி இருக்கும். அதுக்கு டைரக்ட்டா நீங்க வந்துட்டு ஸ்பஞ்சிலே வந்து அப்ளை பண்ணலாம். ஆல்சோ இதுல கவரேஜ் வந்து ஃபுல் ஹை கவரேஜ் வந்து குடுக்க போறது கிடையாது. ஸ்பஞ்சில அப்ளை பண்ணும்போது, ஒரு நேச்சுரல் ஃபினிஷ் தான் குடுக்கும். ஸோ நீங்க பிகினரா இருக்கும்போது, இந்த மாதிரி ஸ்பஞ்சஸ் ஆஃப் பண்ணிக்கிறது வந்து நல்லது. இங்க உங்களுக்கு இப்ப டிஃபரன்ஸ் தெரியுதா? இது ப்ராடக்ட் போட்ட இடம், இது போடாத இடம். என்னுடைய ஸ்கின் பட் பெட்டர் மாதிரி இருக்கு. இந்த ஃப்ளாஸ் எல்லாம் மறைச்சு 100% மறைக்கல. பட் ஸ்டில் இது பார்க்கறதுக்கு வந்து நீட்டா இருக்கு. ஸோ அதையே நான் இந்த சைடும் பண்ணிக்கிறேன். என்னுடைய கண்ண சுத்தி, அதுக்கப்புறம் வாய சுத்தி. இந்த 2 ஏரியா ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம வந்து ஆரஞ்சு போட்டிருக்கோம். அந்த ஆரஞ்சு வந்து ஃபவுண்டேஷனுக்கு மேல தெரியக்கூடாது. ஸோ அதனால ஃபவுண்டேஷன அந்த இடத்துல மேஜரா கான்சன்ட்ரேட் பண்ணி, மீதி என்ன இருக்கோ அத என்னுடைய ஸ்கின்ல மீதி இடத்துலலாம் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கழுத்துல ப்ராடக்ட் நெறைய போடுறது புடிக்காது. எனக்கு வந்து இங்க இப்டி லைன்ஸ் இருக்கா, ஸோ ஆப்வியஸ்லி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லைன்ஸ்லலாம் ப்ராடக்ட் போய் செட்டில் ஆகுற மாரி இருக்கும். ரொம்ப அன்கம்ஃபியா இருக்கும். ஸோ நான் கழுத்துல போட மாட்டேன். உங்களுக்கு உங்க முகத்த கழுத்தோட மேட்ச் பண்ணணும் அப்டின்னா நீங்க போட்டுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட கழுத்து கலர் தான் வந்து முகத்துக்கு வந்து மேட்ச் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்டெப் இருக்கு. அது எப்டி இன்னும் எக்ஸாக்ட்டா மேட்ச் பண்றது அப்டின்றத அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போக போக வரும் அதுவும். ஸோ இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஹைலைட்டிங் கலர் வந்து தேவ. அது என்ன பண்ண போகுதுன்னா, என்னுடைய ஸ்கின்ன வந்துட்டு லைக் நேச்சுரலா என் ஸ்கின் வந்து எப்படி இருந்தது? என்னோட கண்ணு கீழ கொஞ்சம் பிரைட்டா இருந்தது. அண்டர் ஐஸ் மட்டும் தான் டார்க்கா இருந்தது. அப்புறம் மீதி இடம்லாம் ஒரே ஸ்கின் டோன் மாரி இருந்தது ஆல்மோஸ்ட். ஸோ அத வந்து மேக்கப்ல நான் வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ண போறேன். ஸோ அதனால ஒரு லைட்டர் ஷேட் ப்ராடக்ட் இந்த மாரி எடுத்துக்கிறேன். இது ஒரு ஸ்கின் டிண்ட். நீங்க கன்சீலர் கூட தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இன்னைக்கு லைட்டா ஒண்ணு வேணும். ஐ மீன் லைட் வெயிட்டா. அதனால நான் ஸ்கின் டிண்ட் எடுத்து இந்த மாரி கண்ணு கீழ இப்படி போட்டுக்கிறேன். நம்ம டஸ்கி ஸ்கின்னுக்கு வந்து நெறைய ஸ்கின் டிண்ட்ஸ், பிபி கிரீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி லைட் ஷேடா தான் இருக்கும். சப்போஸ் நீங்க ஏதாவது வாங்கி உங்ககிட்ட இருக்கிறது வந்துட்டு ஆ காலியாகாம இருக்கு. எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்குன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதே ஸ்பஞ்சுல, அதே இடத்துல வச்சு தான் சாஃப்ட்டா நான் வந்துட்டு டேப் பண்றேன். நல்லா கேட்டுக்கோங்க. நான் வந்து தேய்க்கல. லைக் லிட்டரலா தட்டி எடுக்கிறேன். இதுதான் எனக்கு அந்த ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் வந்து குடுக்க போகுது. இந்த எட்ஜஸ்லாம் வந்து ப்ராப்பரா வந்துட்டு பிளெண்ட் ஆயிருக்கா அப்படின்றத வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து கிரீம் ப்ராடக்ட்ஸ் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இன்னும் கிரீம் கான்டூர், கிரீம் பிளஷ்லாம் நெறைய இருக்கு. அந்த டீடைல்ஸ்க்கு வந்து இன்னைக்கு நான் போறதில்ல. ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியான ஒரு பேஸ் லுக்குக்காக இதோட நான் வந்து நிறுத்திக்கிறேன். இப்போ நம்ம வந்து பவுடர் வச்சு இத செட் பண்ணலாம். ஸோ லூஸ் பவுடர் ஃபர்ஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். இந்த லூஸ் பவுடர் வந்துட்டு அகைன் நீங்க இந்த மாரி ஒரு டேம்ப்பான ப்ராடக்ட்லயும் ஐ மீன் அப்ளிகேட்டர்லயும் நீங்க வந்து எடுக்கலாம். நான் ஒரு சைடு டேம்ப்பான அப்ளிகேட்டர்ல அப்ளை பண்றது எப்படி இருக்கு அப்படின்றது காமிக்கிறேன். ஜஸ்ட் உங்களுடைய பியூட்டி பிளெண்டரோட இந்த டிப்ல நீங்க வந்துட்டு இப்படி ப்ராடக்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு குயிக்கா இந்த மாரி டேப் மட்டும் பண்ணுங்க. பேக்லாம் பண்ணல நானு. ஜஸ்ட் அப்ளை பண்ணி அதே இடத்துலயே தட்டிட்டே இருக்கேன். அந்த பவுடர் டிஸப்பியர் ஆகுற வரைக்கும். ஸோ இதையே கொஞ்சம் கண்ணு மேலயும் பண்ணிக்கிறேன். மூக்கு, நெத்திலாமும் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் ஷைன் இருக்கோ, எங்கெல்லாம் என் ஸ்கின் வந்து சீக்கிரமா ஆயிலியா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கோ, அங்க மட்டும் நான் வந்து இந்த பவுடர் கொஞ்சம் நல்லா வந்து பேக் பண்ண மாரி போட்டு பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்ப டிஃபரன்ஸ் தெரியுதா? இந்த சைடு வந்து நமக்கு மேட்டா இருக்கு. அண்ட் இந்த சைடு வந்து கிரீம் ப்ராடக்ட் போட்டது அப்படியே இருக்கு. இந்த சைடுக்கு இந்த மாரி ஒரு பவுடர் பிரஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து சின்னதா இருந்தா பெட்டர். அண்ட் ரொம்ப லூஸ்லி பேக்டா இருக்கக்கூடாது. ஒரு மாரி கொஞ்சம் டென்ஸா இருக்கணும். சின்னதா, கொஞ்சம் டென்ஸா. எதுக்குன்னா, பவுடர நல்லா உங்களுடைய பிரஷ்ல இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து உங்களுடைய முகத்துல பேக் பண்ண போறீங்க. இங்க இப்படி பண்ணாதீங்க. ஓகேவா? ஏன்னா அங்கங்க திட்டு திட்டா பவுடர் ஆயிடும். ஸோ பவுடர ஈவனா எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. அத ஈவனா உங்களுடைய பிரஷ்ல பிக்கும் பண்ணிக்கோங்க இப்படி. எக்ஸஸ லைட்டா தட்டிட்டு, எங்க பவுடர் வேணுமோ, அங்க நல்லா இப்படி பேக் பண்ணி, ஒரு ஷேப்பா வந்துட்டு இப்படி டேப் பண்ணுங்க. நான் வந்து இன்வெர்ட்டட் ட்ரையாங்கிள் ஷேப்ல டேப் பண்றேன். அப்புறம் கண்ணு மேல. மறுபடியும் பவுடர் அதே மாரி எடுத்து, நெத்தி கொஞ்சம் கொஞ்சமா தான் மூவ் பண்றேன். இங்கன்னு போல பேக் பண்றேன். நீங்க டஸ்ட் பண்றதுன்னா என்ன பண்ணணும்னா, பவுடர் எடுத்துட்டு இப்டி சாஃப்ட்டா தட்டி விடணும் ஸ்கின்ல. இது டஸ்டிங். பேக்கிங்னா இப்டி நீங்க வந்து பேக் பண்ண போறீங்க. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஷைன் தெரியுதோ, அங்கெல்லாம் நீங்க வந்துட்டு இந்த பவுடர வச்சு செட் பண்ணி முடிச்சிட போறீங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாலெஸ் மேட் ஃபினிஷ்க்கு. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கு. இது எதுக்குன்னா, அந்த ஒரு ஃப்ளாலெஸ் லுக் பிளஸ் என்னுடைய கழுத்த வந்து முகத்தோட மேட்ச் பண்றதுக்கு என்னுடைய பிரான்சர் எடுத்துக்கிறேன். அந்த பிரான்சர் வந்து என்னுடைய ஸ்கின் டோன்ல இருந்து ஒரு 2 ஷேட் டார்க்கா இருக்கிற மாதிரியான ஒரு கலர். ஸோ இத எடுத்து இந்த கன்னத்தோட அவுட்டர் ஏரியா, அதுக்கப்புறம் இந்த ஜா லைன் ஏரியா. அங்க ஃபர்ஸ்ட் இப்படி டாப் டூ பாட்டம் இப்படி எடுத்துட்டு வருவேன். ஓகே. இப்படி இந்த ஜா லைனோட டைரக்ஷன்ல. அடுத்தது கழுத்தையும், கன்னத்தையும் கனெக்ட் பண்ற மாரி, இப்படி மேல இருந்து கீழ நான் இப்படி எடுத்துட்டு வருவேன். புரியுதா? இந்த மாதிரி.
ஸோ இது என்னுடைய கழுத்தையும் முகத்தையும் மேட்ச் பண்ண போகுது. கழுத்துல எனக்கு பவுடர் ப்ராடக்ட் போடுறது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு அந்த ஒரு அன்கம்ஃபி ஃபீல் வந்து கொடுக்க போறது கிடையாது. ஆனா க்ரீம் ப்ராடக்ட்லாம் போடுறது என்னால போடவே முடியாது. ரொம்ப லைட்டா ஸ்பஞ்சில் என்ன இருக்கோ அதுதான் போகும் மேட்ச் பண்றது அப்படின்னா. ஸோ கன்னத்துல அதே மாதிரி. அப்புறம் கண்டிப்பா நெத்தியும் வந்து கனெக்ட் பண்ணணும். ஹேர்லைன் ஏரியா இதுவும் வந்துட்டு எனக்கு அழகா என்னுடைய நெத்திக்கு ஒரு கிரேடியன்ட் ஆஃப் கலர் கொடுத்த மாதிரி இருக்கு. எல்லாம் ஒரே கலரா இருக்க போறது கிடையாது. ஸோ எனக்கு வந்து மூக்கு கான்டோர் பண்றது பிடிக்காது. ஏன்னு சொல்றேன், என்னுடைய மூக்கு வந்து பல்கியா இருக்கும் அண்ட் இங்க வந்து போன்லாம் இருக்கும். ஷேப் நான் பண்றேன்னா அப்பதான் என் மூக்கு வந்து பெருசா இருக்கிறது நான் கான்டோர்ல பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து கொஞ்சம் மியூட்டடாவே வச்சுப்பேன். நான் அதனால கான்டோர் பண்ண மாட்டேன். ஸோ மேக்கப்ல வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. எது உங்களுக்கு செட் ஆகுது, எது உங்களுக்கு பிடிக்குதுன்றத பார்த்துட்டு நீங்க வந்து பண்ணிக்கோங்க. இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரு வேலை பண்ண போறேன். என்னன்னா என்னுடைய பேஸ்க்கு முக்கியமா அண்டர் ஏரியாவை கொஞ்சோண்டு லைட்டன் பண்ண போறேன். அதுக்கு ஒரு காம்பாக்ட் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் லைட்டா இருக்கும். அதை எடுத்து என்னுடைய அண்டர் ஏரியால மட்டும் இதை நான் வந்து பேக் பண்றேன். ஸோ எனக்கு என்னுடைய அண்டர் ஏரியா பளிச்சுன்னு வேணும். அதுதான் எனக்கு பிடிக்கும். அதனால டிஃப்ரென்ஸ் இருக்கா இவ்வளவுதான். இந்த அளவுக்கு பிரைட்னஸ் தான், அதுக்கு மேல கிடையாது. அதே என்னுடைய இந்த சைட்லயும் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, பிளஷ் அண்ட் ஹைலைட்டர் இந்த ஒரு டியூட்டோரியல் நான் உங்களுக்கு காமிக்க போறது கிடையாது. ரொம்ப சிம்பிளா பிகினர் ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கிறேன் அப்படின்றதுனால இந்த நோஸோட சைட்ஸும் செக் பண்ணிக்கோங்க ப்ராப்பரா இருக்கா அப்படின்றது. ஒரே ஒரு ஸ்டெப் என்னன்னா செட்டிங் மிஸ்ட். இது செட்டிங் மிஸ்டா இருக்கலாம், ஃபிக்ஸிங் மிஸ்டா இருக்கலாம். ஏன்னா என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸிங் மிஸ்ட்னு இருக்கிறது வந்துட்டு உங்களுடைய மேக்கப் வந்துட்டு இப்போ வந்து பவுட்ரியா இருக்கிறதுலாம் வந்துட்டு ஸ்கின் லைக் ஃபினிஷ் ஆகும், மெல்ட் பண்ணி காமிக்கும், ஸ்கின்னோட ஸ்கின்னா இருக்க மாதிரி காமிக்கும். சிலது வந்து மேக்கப் செட்டிங் மிஸ்ட் அப்படின்னு இருக்கிறது வந்துட்டு ஒண்ணுமே டிஃப்ரென்ஸே தராது. ஆனா உங்க மேக்கப் வந்துட்டு அப்படியே லாக் பண்ணி வைக்கும். ஓகேவா? மேட் செட்டிங் மிஸ்ட்னு இருக்கும். அது வந்துட்டு அந்த ஒரு இன்ஸ்டன்டான மேட் ஃபினிஷ் கொடுக்கும். ஜூவி அப்படின்றதுக்கு வந்து அந்த ஒரு ஜூவியான க்ளோயியான லுக் வந்து கொடுக்கும். இவ்வளவுதான் டிஃப்ரென்ஸ். பட் எல்லாமே வந்து அட் த எண்ட் பண்ற வேலை பார்த்தீங்கன்னா ஒரே வேலை தான். ஸோ நான் ஒரு ஃபிக்ஸிங் மிஸ்ட் வந்துட்டு இன்னைக்கு என் முகத்தில் அடிச்சுக்கிறேன். இது வந்து அந்த மேட் பவுடரே ஃபினிஷை வந்துட்டு இன்ஸ்டன்டா கேன்சல் அவுட் பண்ணி அழகா அந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். இது செட்டில் ஆக நான் வந்து டைம் கொடுக்க போறேன். முன்னாடி வந்து டேபிள் ஃபேன் இருக்கு. ஸோ அதனால நான் இதை காய அப்படியே தான் விட போறேன். நான் எதுவும் ஸ்பஞ்ச் வச்சு டேப்லாம் பண்ண போறது கிடையாது. ஸோ இது காயற டைம்ல நான் வந்துட்டு என்னுடைய ஐப்ரோஸ் அப்புறம் ஐஸ் கொஞ்சம் பண்ணிட்டு லிப்ஸ் ஏதாவது பண்ணிட்டு வந்துடுறேன். என்னுடைய ஐஸ் அண்ட் லிப்ஸ் ரொம்ப சட்டிலா வந்து வச்சுக்கிட்டேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஐஷேடோ, மஸ்காரா, காஜல் அப்புறம் ஒரு லிப்ஸ்டிக் வந்துட்டு ஹாட் லாட்டே கலபாத்து அவள் தான் இன்னைக்கு வீடியோக்கு. அண்ட் ஐ ஹாவ் டு சே என்னுடைய பேஸ் வந்துட்டு இட்ஸ் ஹோல்டிங் அப் சோ குட். அண்ட் அது எப்படி ஸ்கின் லைக்கா வந்து ஆகியிருக்கு அப்படின்றது தெரியுதா? ரொம்ப சிம்பிளா சட்டிலா. இதுக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு ஹேர் கேர் வீடியோல நான் இந்த லுக் தான் வந்து பண்ணியிருந்தேன். இதே மாதிரி ஆல்மோஸ்ட் இதே மாதிரி சேம் ப்ராசஸ் பட் வித் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அது வந்துட்டு சில பேர் வந்து மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தீங்க. எனக்கு அந்த லுக் பார்க்கணும், எப்படி நீங்க இந்த மேக்கப் போட்டிருந்தீங்க அப்படின்றது. இட்ஸ் வெரி சிம்பிள். இதான் நான் இப்போ ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு ஸ்வெட் ப்ரூஃப் சொல்லலாம். ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கிடையாது. அதாவது உங்களுக்கு ஸ்வெட் ஆகிற பாடி ஸ்வெட் கண்டிப்பா ஆகுது அப்படின்னா ஸ்வெட் ஆகும், மேக்கப் ரிமூவ் ஆகும். ஆனா அது 100% ஆகாது. உங்க ஸ்கின்ல வந்துட்டு ஓகே ஏதோ இருக்கு, ஆனா அது வந்து பயங்கரமா தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க போட்டதும் போது எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருந்தோ அதே மாதிரி இருக்க போறது கிடையாது. இது வந்து ரொம்ப நேச்சுரல். அதே மாதிரி இன்னொன்னு நல்லா கேட்டுக்கோங்க. ஒண்ணு என்னன்னா நான் இதை நல்லா கேட்டுக்கோங்க. திடீர்னு எல்லா வீடியோலயும் நான் 2, 3 வாட்டி சொல்றேன். சாரி. ஒருவேளை நீங்க கேட்டுட்டு இருக்கவங்க நல்லா தானே கேட்டுட்டு இருக்கேன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா. பட் எனிவேஸ் என்னன்னா ஸ்மைன் லைன்ஸ் அதுக்கப்புறமா இந்த அண்டர் ஐ லைன்ஸ்லாம் வந்து ப்ராடக்ட் எப்படி செட்டில் ஆகாம பாக்குறது. செட்டில் ஆகும். லைன்ஸ்ன்னு இருந்தா அதுல வந்து ப்ராடக்ட் செட்டில் ஆகும். ஓகே, மேக்கப் நம்ம லிட்டரலா மேல வந்து ப்ராடக்ட் போடுறோம். ஸோ அது வந்து செட்டில் ஆகும். நீங்க கொஞ்சம் கான்ஷியஸா வந்து அப்பப்போ செக் பண்ணிட்டு கையால வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸா இருந்ததுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்துட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும். அது என்னுடைய ஏதாவது ஒரு வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். பட் 100% அது ஆகாமலே இருக்காது. எவ்ளோ பெரிய டெக்னிக், எவ்ளோ பெரிய ஆர்டிஸ்ட் சொன்னது, எவ்ளோ பெரிய எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் நீங்க போட்டாலும் உங்களுக்கு ஸ்மைல் லைன்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ராடக்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுல செட்டில் ஆகும். அதை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒன்று சொல்லிக்க விரும்புறேன். ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோவுக்கு. இது வந்து பிகினர்ஸ்க்கு நான் கொடுக்குற டிப்ஸ், கைடு, மேக்கப்ல வந்துட்டு பண்ணா எப்படி இருக்கும், எப்படி வந்து சேஃபா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திக்கோங்க. கண்டிப்பா நான் அதை கிளாரிஃபை பண்றேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.